ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஊரி கேக்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம 1.5 kg சாக்கோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல சாக்கோ லோடட் கேக் தான் பார்க்க போறோம். இந்த கேக்ல நீங்க ஐசிங், ஃப்ராஸ்டிங், சாக்லேட்ஸ்லாம் எப்படி வச்சு டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேக் 1.5 kg சாக்லேட் கேக்ன்றதுனால பேட்டர் ரெடி பண்ணிட்டு 9 inch டின்ல ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை 3 லேயராக கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப்பை ஈக்குவலாக எல்லா சைட்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷஸ் எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் ஈக்குவலாக. இதுக்கு மேலே க்ரன்ச்சியாக இருக்கணும்னு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே மெத்தடை எல்லா லேயரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம க்ரம் கோட் கொடுத்துடலாம். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படி பண்ணணும்னா அப்போ தான் நம்ம கேக்கோட ஃபினிஷிங் கொடுக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும் கேக். இப்போ நான் ஃபைனல் ஃபினிஷிங்க்கு விப்பிங் க்ரீமில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொஞ்சம், சாக்லேட் கெனாச்சி கொஞ்சம், 2 drops ஆஃப் ரெட் கலரும் ஆட் பண்ணி க்ரீமை ரெடி பண்ணிக்கிறேன். பட்டர் க்ரீமில் ஸ்ட்ராபெரியும் சாக்லேட்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரேப்பர்ஸ் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாப்பில் ஷார்ப் எட்ஜஸ் வரதுக்கு கார்னரில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸும் எடுத்துட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சாக்லேட் கெனாச்சியை மெல்ட் பண்ணி இது மேலே ட்ரிப்பிங் கொடுத்துக்கலாம். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வேணும்னா தனியாக ஒரு வீடியோ இதுக்காக போடுறேன். இந்த கெனாச்சி அப்படியே ட்ரிப்பிங் கொடுக்குற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே கெனாச்சியை வச்சு சைடில் நான் கையில் வச்சு அப்படியே சும்மா எடுத்து தெளித்து விடுறேன் எல்லா சைட்ஸுமே. இப்போ நம்ம ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கேக்கை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விட்டுடலாம். அப்போ தான் நம்ம மேலே சாக்லேட்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆகிற டைமுக்குள்ளே நம்ம சாக்லேட்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் கிட்கேட், டெய்ரி மில்க், மஞ்ச், ஃபெரரோ, ஷார்ட்ஸ்ன்னு இது எல்லா சாக்லேட்ஸுமே ஆட் பண்ணிக்க போகிறேன் மேலே. ஃப்ரிட்ஜ்லேருந்து கேக் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். நான் எல்லா சாக்லேட்ஸுமே ஒன்றா செட் பண்ணிக்கிறேன் மேலே. எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அது எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக அழகாக செட் பண்ணிக்கிறேன். வீட்லேயுமே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சாக்லேட்ஸில் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியணும்னு நான் கோல்ட் ஷிம்மர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். என்னதான் பேர் க்ரீமில் எழுதினாலும் ஃபாண்டன்ட்டில் வச்சா ஒரு நீட்டாக இருக்கும்னு நான் ஃபாண்டன்ட்டில் பிங்க் கலர் ஃபாண்டன்ட் எடுத்து திரட்டிட்டு அதில் பாப்பாவோட பேரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஹாப்பி பர்த்டேவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஹாப்பி பர்த்டேவும் பாப்பாவோட பேரும் நான் ஒன்றா கேக் மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அங்கங்கே கோல்டன் பால்ஸ் போட்டு கேக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் லோடட் கேக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ரொம்ப சாக்லேட்ஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லோடட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.